உலகில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலையையே மருந்தாக மாற்றிய அதிசயம் தமிழ் மண்ணை தவிர வேறு எங்கும் நடக்கவில்லை. நாம் இன்று பழனியில் தரிசிக்கும் அந்த தண்டாயுதபாணி சிலை வெறும் கல் அல்ல. அது 9 வகையான கடும் விஷங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு இரசாயன கலவை. இதைத்தான் நவபாஷாணம் என்கிறோம். இன்றைய நவீன வேதியியல் அறிவியலாளர்களே வியந்து நிற்கும் ஒரு இரகசியம் இது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சித்தர் எப்படி 9 விஷங்களைச் சேர்த்து அதை மனித குலத்தை காக்கும் மருந்தாக மாற்றினார்? அந்த போகர் சித்தர் யார்? அவர் ஏன் இந்தச் சிலையை உருவாக்கினார்? இந்தச் சிலையிலிருந்து வரும் ஒவ்வொரு சொட்டு தீர்த்தமும் தீராத நோய்களை குணப்படுத்துவது எப்படி? வாருங்கள், பழனி நவபாஷாண சிலையின் அந்த மிரளவைக்கும் மர்மங்களுக்குள் செல்வோம். இது உங்கள் ராய்ஸ்வர்த் ஐஸ். போகர் சித்தர் விண்வெளி கடந்த விஞ்ஞானி. யார் இந்த போகர்? 18 சித்தர்களில் இவர்தான் ரசவாத வித்தகர் என்று அழைக்கப்படுகிறார். வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, மருத்துவம், ஜோதிடம், வேதியியல் என அனைத்திலும் புலமை பெற்றவர். புராண குறிப்புகளின்படி போகர் புஷ்பக விமானம் போன்ற ஒரு பறக்கும் கருவியை தயாரித்து அதன் மூலம் சீனா மற்றும் பிற நாடுகளுக்கு பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது. சீனாவில் அவர் லாவோ டு என்ற பெயரில் தத்துவ ஞானியாக வாழ்ந்ததாகவும் ஒரு கூற்று உண்டு. அவர் ஏன் பழனி முருகன் சிலையைச் செய்தார்? வரும் காலத்தில் மனிதர்களுக்கு பல கொடிய நோய்கள் வரும் என்பதை தன் ஞானத்தால் உணர்ந்தார் போகர். அதற்கு மருந்தாக 9 வகையான பாஷாணங்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிணைத்து அதை மருந்தாக மாற்றும் இரகசியத்தை அவர் கண்டுபிடித்தார். பழனி மலைக்கோவிலின் கற்பக்கிரகத்திற்கு அடியிலேயே போகர் இன்றும் சமாதி நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர் உருவாக்கிய அந்தச் சிலையிலிருந்து வரும் ஒவ்வொரு சொட்டு தீர்த்தமும் சித்த மருத்துவத்தின் உச்சகட்ட இரகசியம். நவபாஷாண இரகசியம், விஷமே மருந்தான அதிசயம். நவபாஷாணம், இந்த பெயரை கேட்டாலே மெய்சிலிர்க்கும். நவம் என்றால் 9, பாஷாணம் என்றால் விஷம். ஆம், தனித்தனியாக இருந்தால் மனித உயிரையே பறிக்கக்கூடிய 9 கொடிய விஷங்களைத்தான் போகர் சித்தர் இந்த சிலை செய்ய பயன்படுத்தினார். சாதிலிங்கம், மனோசிலை, தாளகம், கெந்தகம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம், சூதம் மற்றும் அஞ்சனக்கல், இவைதான் அந்த 9 பாஷாணங்கள். வேதியியல் படி இந்த 9 பொருட்களையும் ஒன்றாகச் சேர்ப்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஏனெனில் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு வெப்பநிலையில் உருகக்கூடியவை. ஆனால் போகர் தன் சித்த வைத்திய இரகசியத்தை பயன்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பான சிலையாக இவற்றை மாற்றினார். இதன் இரகசியம் என்ன தெரியுமா? இந்த சிலை ஒரு கெமிக்கல் ரியாக்டர் போல செயல்படுகிறது. இதன் மீது ஊற்றப்படும் பால், பன்னீர் அல்லது சந்தனம் இந்த சிலையோடு வினைபுரிந்து சிலையிலுள்ள பாஷாணங்களின் மருத்துவ குணங்களை ஈர்த்துக்கொள்கிறது. அதனால்தான் பழனி முருகனின் அபிஷேக தீர்த்தத்தை அருந்தினால் தீராத நாட்பட்ட நோய்களும் குணமாகும் என்று இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்புகிறார்கள். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, போகர் என்ற விஞ்ஞானி நமக்கு விட்டுச் சென்ற மருத்துவ பொக்கிஷம். சிலையின் வியப்பு, அறிவியலை மிஞ்சும் அதிசயம். இந்த சிலை வெறும் மருந்து பெட்டகம் மட்டுமல்ல, இது ஒரு உயிருள்ள அதிசயம் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், பழனி நவபாஷாண சிலையில் நடக்கும் மாற்றங்கள் நவீன விஞ்ஞானிகளையே தலைச்சுற்ற வைக்கிறது. முதலாவது அதிசயம், சீதோஷ்ண மாற்றம். கடும் வெயில் அடிக்கும் கோடைக்காலத்தில் இந்தச் சிலையில் முத்து முத்தாக வேர்வை துளிகள் வரும். அதே சமயம் குளிர்காலத்தில் சிலை சிலிர்ப்பது போன்ற ஒரு மாற்றம் தெரியும். ஒரு ஜடமான சிலைக்கு எப்படி ஒரு உயிருள்ள மனித உடலை போன்ற எதிர்வினை இருக்கிறது என்பது இன்றும் புரியாத புதிர். இரண்டாவது அதிசயம், சிலையின் எடை மற்றும் அளவு. சில நேரங்களில் இந்த சிலை மிகப்பெரியதாகவும் சில நேரங்களில் மிகவும் சிறியதாகவும் காட்சி தருவதாக பல அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவது மிக முக்கியமான அதிசயம், தேயாத தன்மை. பொதுவாக எந்த ஒரு பொருளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அபிஷேகம் செய்யப்பட்டால் தேய்மானம் அடையும். ஆனால் 4000 ஆண்டுகள் கடந்தும் தினமும் பலமுறை அபிஷேகம் செய்யப்பட்டும் இந்த சிலையின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. இரவு நேரத்தில் இந்த சிலையிலிருந்து ஒருவிதமான நறுமணம் வீசுவதாகவும் சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் போகர் சித்தர் தன் தவ வலிமையால் அந்தச் சிலைக்குள் புகுத்திய ஆற்றல்.
இன்று நாம் நவீன மருத்துவத்தை போற்றுகிறோம். ஆனால் எவ்வித நவீன வசதிகளும் இல்லாத அந்த காலத்திலேயே சித்தர்கள் தங்கள் உடலையே ஆய்வகமாக மாற்றி இயற்கையின் இரகசியங்களை கண்டறிந்தனர். பழனி நவபாஷான சிலை வெறும் வழிபாட்டிற்குரியது மட்டுமல்ல, அது நம் முன்னோர்களின் அபாரமான வேதியியல் அறிவுக்கு ஒரு வாழும் சாட்சி. இன்று வரை பல ஆய்வாளர்கள் இந்த சிலையின் இரகசியத்தை உடைக்க முயன்றும் அதன் முழுமையான சூத்திரத்தை யாராலும் கண்டறிய முடியவில்லை. போகர் சித்தர் நமக்காக விட்டுச் சென்ற இந்த பொக்கிஷம் நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு மருந்தாகவும் தேடுபவர்களுக்கு பெரும் மர்மமாகவும் இன்றும் நிலைத்து நிற்கிறது. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக இரகசியங்களையும் நம் மண்ணின் மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் ராய்ஸ்வர்த் ஐஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பழனி முருகனை பற்றி தெரிந்த வேறு ஏதேனும் மர்மங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த ஒரு பிரமிக்க வைக்கும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.